إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, நறுமை சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய பேருதவினால் சத்திய மார்க்கத்தை தெளிவான வடிவில் தெளிவான முறையில் அறிந்து வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், மரணிக்கும் போது அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட முஸ்லீம்களாக மரணியுங்கள் என்ற அல்லாஹுவின் கட்டளையை வாழ்நாளில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய குத்துபா பேருரையில் நம்மை பாதுகாக்கும் அல் குர்ஆன் என்ற தலைப்பினூடாக உலகத்துக்கே வழிகாட்டியாக அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு கொடுத்த வேதங்களில் இறுதியான வேதமாக அல் குர்ஆன் ஃபுர்கான் என்ற இந்த வேதம் இருக்கிறது. எல்லா விதமான முன்னைய வேதங்களை எல்லாம் எதையெல்லாம் உள்ளடக்க வேண்டுமோ அதை அனைத்தையும் உள்ளடக்கி, எது இந்த சமூகத்துக்கு மிகவும் சிரமமாக இருக்குமோ அவைகளை நீக்கி அல்லாஹு தஆலா சிறந்த ஒன்றாக யாராலும் குறைகள் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி, இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்று முன்கூட்டி அல்லாஹு தஆலா முதல் வசனத்தில் சொல்லி இந்த சமூகத்துக்கு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை பற்றிய தெளிவை சொல்கிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா முன்னைய காலத்து மக்களிடத்தில் வேதத்தை பாதுகாருங்கள் என்று கொடுத்து விடுவான். ஆனால் இந்த அல் குர்ஆனை அவனாக பொறுப்படுத்தியிருக்கிறான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ரா வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இந்த குர்ஆனை, இந்த வேதத்தை நாம் இறக்கி வைத்தோம், அதனை நாங்கள் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சட்ட ரீதியாக அவன் வாக்களித்திருக்கிறான். பாதுகாக்கப்பட்ட இந்த அல் குர்ஆன் எந்த சமூகம் எத்தனை பேர் சேர்ந்து எவ்வளவு பெரிய குறைகளை காண வந்தாலும் அவர்கள் இந்த இடத்தில் தோல்வி அடைவார்களே தவிர ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா தன் திருமறையில் சொல்கின்ற பொழுது லஅக்லிபன்ன அன வ ருசுலி, எந்த இடத்தில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நானும் என் தூதர்கள் தான் ஜெயிப்போம் என்று அல்லாஹு தஆலா உறுதியாக சொல்லி இருக்கிறான். இந்த அல் குர்ஆன் நம்மளை பாதுகாக்கிறது என்றால் அது எப்படி எங்களை பாதுகாக்கிறது? அது பாதுகாப்பு, அது எங்களை பாதுகாக்கிறமாக இருந்தால் அதுக்கும் எங்களுக்கும் இடையிலான தொடர்பாடல்கள் எப்படி இருக்க வேண்டும், அது நம்மளது எடுத்த எக்ரிமெண்ட் என்ன, நம்ம அதுக்கு கொடுத்திருக்கிற எக்ரிமெண்ட் என்ன என்பதையெல்லாம் நம்ம இந்த குத்துபாவில் சுருக்கமாக பார்க்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, குர்ஆன் எங்களை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேடயமாக இருக்கிறது. அதாவது நாம் யாருக்கு அஞ்சினாலும் யார் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான் என்ற ஒரு சிந்தனையை வந்தாலும் இந்த அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய புரட்சிகரமான வார்த்தைகள், இந்த அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய நளினமான சொற்கள், இந்த அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய வார்த்தை பிரயோகங்களில் மனிதனுடைய உள்ளத்தை கவர்ந்து கொள்ளையடிக்கக்கூடிய தன்மை
யாராலும் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை எழுத முடியாது என்பதை குர்ஆன் பறைசாட்டுகிறது. இதற்கு நிகராக ஒரு புத்தகத்தை யாராலும் எழுதவும் முடியாது இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ் எந்த அளவு தூரம் அதை அல்லாஹ் சிலாகித்து சொல்கிறான் என்றால், அல்லாஹ்வை விட்டுது, அல்லாஹ்வுடைய படைப்பில் ஒட்டுமொத்தத்தையும் சேர்த்து நீ உனக்கு துணையாக, உனக்கு ஷாஹிதாக, உனக்கு உரியவர்களாக எடுத்து இந்த குர்ஆனை மாதிரி உன்னால் முடிந்தால் கொண்டு வா என்று அல்லாஹ் சவாலாக விடுகிறார். உலகத்துக்கே சவால் விடப்படக்கூடிய ஒரே ஒரு வேதம் அல் குர்ஆன் மட்டும்தான். மற்ற எதாலும் சவால் விட முடியாது. ஏனென்றால் எல்லாத்துக்கும் பழைய ஏடு புதிய ஏற்பாடு எல்லாம் இருக்கிறது. அல் குர்ஆனுக்கு என்றைக்கு அல்லாஹ் அல் குர்ஆனை முழுமைப்படுத்தினானோ அன்று தொட்டு இன்று வரைக்கும் அதில் ஒரு ஹரக்கத்தை கூட, ஒரு எழுத்தை கூட மாற்ற முடியாமல் போனது இந்த அல் குர்ஆனில் தான். ஏனென்றால் அவன் சொல்கிறான், இன்னா லஹு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இறக்கினது நான், பாதுகாக்கிறது ஏன் பொறுப்புன்னா, எனவே யாராலும் அதை அழிக்க முடியாது, யாராலும் அதற்கு எதிர்ப்பாக செயல்பட முடியாது. யாரு குறை கண்டாலும் குறை காண்பவர்கள் தோத்து போவார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. எனவே உலகத்துக்கே சவாலாக, உலகத்துக்கே மாமருந்தாக, உளவியல் தத்துவத்தை பேசக்கூடிய ஒரே ஒரு வேதம் அல் குர்ஆன் மட்டும்தான். இந்த அல் குர்ஆன் எங்களிடத்தில் வைக்கக்கூடிய கேரண்டி என்ன அப்படின்னா, என்னை நீ பாதுகாத்தால் உன்னை நான் பாதுகாப்பேன். இதுதான் அது நமக்கு சொல்லக்கூடிய அடிப்படை. அதை நம்ம எப்படி பாதுகாக்கிறது, அது நம்மளை எப்படி பாதுகாக்கும்? அது நம்மளை பாதுகாக்கிறது இந்த உலகத்தில் சில பேருக்கு நெச்சுரலாக விளங்காது, சில பேருக்கு நெச்சுரலாக விளங்காது. என்ன சொல்றாங்க, ஏன் பிள்ளை அந்த கிளாஸ் போட்டா டாக்டர் ஆகுவான், இந்த கிளாஸ் போட்டா என்ஜினியர் ஆகும், இந்த கிளாஸ் போட்டா அவன் வந்து என்ன ஏதோ ஒன்றில் முன்னுக்கு வந்துடுவான். ஆனா குர்ஆனை ஓதுன எங்க முன்னுக்கு வந்திருக்கான்? கேள்வி கேட்கிறோமா இல்லையா? நம்ம குர்ஆனை ஓதுறவர் ஹாஃபிலானா ஒரு மௌலவியானா எதுல முன்னேறி இருக்கிறான்? முன்னேற விட்டீங்களா அவனை வெப்பியே 35,000 சம்பளம், அவங்க எங்கேயும் போகக்கூடாது, உள்ளுக்கே உட்காந்து நீங்க முன்னுக்கு வச்சா அவன் எங்க முன்னுக்கு வருவான்? மௌலவிமார்கள் ஃப்ரீயா விடணும், அப்ப அவனுடைய டேலண்ட வெளிப்படுத்துவான். 35,000 சம்பளம், 65,000 வேலை செய்யணும்னு அவனை முடக்கி வச்சா அவன் என்ன பண்ணுவான்? அப்ப நீங்க செய்யற தப்பனால மௌலவிமார குறை சொல்றது இந்த சமூகம் பொழப்பா போச்சுது. அப்படியால மௌலவிமார ஃப்ரீயா விடுங்க. உங்க பள்ளிக்கு ஒரு மௌலவி எடுத்தாலும் அவருக்குன்னு பல ஃப்ரீயா கொடுங்க, சம்பளத்தை கூட்டி கொடுங்க, அவருடைய பொருளாதாரத்தை உணர்ந்து நடங்க. சில பள்ளிகளில் அல்லாஹ் பாதுகாக்க, எனக்கு தெரியாது எந்தெந்த பள்ளின்னு, சில பள்ளிகளில் கொடுக்குற சம்பளம் சேலரி அவன் ஃபெமிலியை ரன் பண்ண கூட போதாது. அப்படி பார்க்க போனா நீங்க சொல்றதா நியாயம் தான், மௌலவிமாருக்கு ஒன்றும் இல்லை. என் மகன் டாக்டர் படிச்சான், ஒரு மாசம் 10 லட்சம் சம்பாதிக்க தான் செய்வான். ஏன்னா அவனோட மைண்டை நீங்க மாத்துறது காசுக்காகத்தான். என் மகன் என்ஜினியர் அப்படி பண்றான், இப்படி நிறைய சம்பாதிக்கிறான், ஏன்னா அவனோட மைண்டை பிக்சட் பண்ணது அப்படித்தான். ஆனா அல் குர்ஆனை ஓதியவர்கள், அல் குர்ஆனை படித்தவர்கள், உலமாக்களாக இருப்பவர்கள், குர்ஆனை மரணமிட்டவர்கள் உலக சிந்தனைக்காக குர்ஆனை மரணமிட மாட்டார்கள். அங்கே கேரண்டி என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல உன்னை உயர்த்தும் என்று குர்ஆன் சொல்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, உலகத்துல மிகச் சிறந்தவன் யார் என்றால் அல் குர்ஆனை தானும் படித்து பிறருக்கும் படிச்சு கொடுக்கிறவன். டாக்டரா இரு, என்ஜினியரா இரு, நீ பிளைட் ஓட்டுற பைலட்டா இரு, என் கப்பல் ஓட்டுற மாலுமியா இரு, கேப்டனா இரு, நாட்டு ஜனாதிபதியா இரு, எனக்கு முன்னாடி உன்னால் தொழ வைக்க முடியாது. நான் தொழுவிச்சாதான், நான் அல்லாஹ் சொன்னதான் உன்னால் தக்பீர் கட்ட முடியும். அல்லாஹ் இந்த கௌரவத்தை கொடுத்தது எதனால்? அல் குர்ஆனால கொடுத்திருக்கிறான். அப்ப அல் குர்ஆன் உன்னை எப்படி ஒரு பாதுகாப்பு வலயத்தில் உள்ளடக்கியதுன்னு சொன்னால், ஒட்டுமொத்த சமூகம் உனக்கு பின்னால் நிற்கிற அளவுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனூடாக உயர்த்தி இருக்கிறான். அப்ப குர்ஆன் நமக்கு கொடுக்க பாதுகாப்பா இல்லையா? குர்ஆன் நமக்கு கொடுக்க கண்ணியமா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள்? கைருக்கும், உங்களில் சிறந்தவர். இது சொன்னது வேற யாரும் கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா கரெக்டா இருக்குமானா, ஆமா, வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவர் மார்க்கமாக பேச அது வஹி என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே அல்லாஹ்வுடைய வார்த்தை ரசூலுல்லாஹ் முன்மொழிகிறார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, குர்ஆனை தானும் படித்து பிறருக்கும் படித்து கொடுப்பவன் உங்களில் சிறந்தவன், உங்களில் மிகச் சிறந்தவன் என்ற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நான் உலகத்திலே 2 சாராரை உயர்த்துகிறேன். ஒரு சாரார் தக்வல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள். இரண்டாவது சாரார் ஊத்துல் இல்ம தரஜாத், கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள். கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள். உறவுகளே,
நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்லை, கல்வி ஞானம் இருந்தால் உங்களுக்கு ஒரு டேலண்ட், ஒரு உங்களுக்கான ஒரு உயர்வு இருக்கும். ஆனா குர்ஆனுடைய அடிப்படை நீங்கள் படித்தால் போற இடமெல்லாம் உயர்வு இருக்கும், போற இடமெல்லாம் உங்களுக்கு கண்ணியம் இருக்கும். இது குர்ஆன் கொடுக்கக்கூடிய வாக்கு. அதனால் குர்ஆன் உங்களை கௌரவித்து உங்களை பாதுகாக்கிறது, உங்கள் தன்மானத்தை அது பாதுகாக்கிறது. ஆனால் கவலை என்னவென்றால் குர்ஆனை படித்தவர்கள், மார்க்கத்தை படித்தவர்கள் தன்மானம் இழந்து இந்த சமூகத்துக்கு மத்தியில் வாழ வேண்டிய ஒரு நிலைக்கு இந்த சமூகம் குர்ஆனை மதிக்காததனால் வந்த வினைதான் அது. குர்ஆன் என்றால் என்ன தெரியல, குர்ஆனை ஓதி கொடுப்பவனுக்கான கண்ணியம் என்ன தெரியல. உங்களுக்கு தெரியுமா, இஸ்லாத்திலேயே உலகத்திலேயே கண்ணியப்படுத்தப்படக்கூடிய சமூகத்தில் ஒன்றுதான் குர்ஆனை சுமந்தவர்கள். இந்த உலகத்தில் அவர்களுக்கான சர்டிபிகேட் நீங்க வேணா பொருளாதாரத்தில் அவங்களை முடக்கி வைக்கலாம், அவர்களை கூனி குறுக வைக்கலாம். பள்ளி வாழ்க்கையில நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகுகிறார்கள், லைஃபை தொலைக்கிறார்கள், மானசீகமாக பிரச்சனைக்கு உள்ளாகுகிறார்கள், பொருளாதாரத்தில் அப்படியே பின்தங்குகிறார்கள். 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் பள்ளியை கடத்தி இருப்பான், பள்ளியில திடீரென்று நிர்வாகம் மாறினோடனே விலைக்கு விட்டுருவாங்க. திரும்பி பார்ப்பா அவனை தவிர பொருளாதாரம் என்பது ஜீரோவாக இருக்கும். ஏன், கொடுக்கக்கூடிய சம்பளம் சேலரி மாசத்தோடு முடிந்து அங்கே வரவு எட்டனா செலவு 10 2 நாளுக்கு என்ன பண்றேன்னு கடனோடு நிற்கிறான். இந்த அவல நிலைகள் ஒரு உலமாவுக்கு ஏற்படுது என்றால் நீங்கள் குர்ஆனை படித்த சமூகத்தை கண்ணியப்படுத்த தவறிவிட்டீர்கள் என்பதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அப்ப அல் குர்ஆனை சுமந்த சமூகம், அல் குர்ஆன் எந்த அளவு தூரம் எங்களை பாதுகாக்கிறது, குர்ஆன் பாதுகாக்கிறது. நாங்கள் பாதுகாக்கவில்லை என்றால் குர்ஆனுக்குரிய கௌரவத்தை கண்ணியத்தை சரியாக கொடுக்கவில்லை என்று அர்த்தம். அதை உங்க கவனத்துக்கு நம்ம கொண்டு வர்றோம். தலைவராக இருக்கலாம், செயலாளராக யாராக இருங்க, ஒரு பள்ளி ஒரு மௌலவியை நீங்கள் பள்ளி வாசலுக்கு எடுத்தால் அவருடைய ஃபேஸ் 3 விஷயத்தை கவனிங்க. அவருடைய பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பாருங்க, அதுக்கு முன்னாடி அவர் டேலண்ட பாருங்க. மார்க்கத்தில் விஷயத்தில், சுன்னா விஷயத்தில், குர்ஆன் விஷயத்தில் கரெக்டா இருக்கிறாரா அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது நீங்க பார்க்க வேண்டிய அவர் பொருளாதாரம் எப்படி, வீடு இருக்குதா இல்லையா, அவருடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு பார்த்துக்கங்க. மூன்றாவது அவருடைய சுய கௌரவத்தில் கை வச்சு விடாதீங்க. நம்ம நிறைய பேர் மூளைமாற விஷயத்தில் சுய கௌரவத்தில் கை வைப்பது என்பது அவன் சுமந்து வந்த மார்க்கத்தில் குர்ஆன் நீங்க கை வைக்கிறீங்க. ஏன்னா அவனை நீங்க சாமானிய மனுஷனாக பள்ளிக்கு எடுக்கல, மார்க்கத்தை படிச்ச ஒரு அறிஞர் எடுக்கிறீங்க, ஒரு உலமா எடுக்கிறீங்க. அப்ப அவனுக்கு அந்த கண்ணியத்தை கொடுத்தது அல் குர்ஆன் என்றால் நீங்கள் அல் குர்ஆனை மதிக்கும் விதத்தில் அவருடைய கௌரவத்தை உயர்த்த வேண்டும். அவருடைய பொருளாதாரத்தை நீங்கள் அவருடைய சேலரிகளை அழகாக கொடுக்க வேண்டும். இது குர்ஆனால் கிடைக்கக்கூடிய பாதுகாப்பும் நாம் கொடுக்கக்கூடிய கௌரவம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த அல் குர்ஆன் இந்த சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்ன தெரியுமா, நேரடியாக குர்ஆனை ஓதும் போது அதனுடைய மொழிபெயர்ப்பை படிக்கும் போது உங்களுக்கு சாந்தமான சில செய்திகளை சொல்லும், உங்களை நேரடியாக தட்டி எழுப்பிவிடும். நீங்க எத்தனை பெரிய தோல்வியில இருந்தாலும் திடீரென்று குர்ஆன் வசனம் உங்களை தட்டி எழுப்பும். நீ எந்த பெரிய சோதனை இருந்தாலும் சரிதான், எந்த பெரிய கவலை இருந்தாலும் சரிதான், குர்ஆன் தட்டும். ஏன் தெரியுமா, அல் குர்ஆன் உன்னோடு நேரடியாக பேசும் ஒரு தன்மை கொண்டது. குர்ஆனை வசனம் இருக்கல்ல, நேரடியாக மன அமைதி தரக்கூடியது. குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள் குர்ஆனை ஓதுவதின் ஊடாக உங்களுக்கு மன நிம்மதி என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். திக்ர் என்றால் அல் குர்ஆன், திக்ர் என்றால் அல் குர்ஆன், குர்ஆன் ஓதுவதின் ஊடாக உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கிறது. இன்றைக்கு சாராயம் குடிக்கிறான், இன்றைக்கு தப்பான காரியத்துக்கு போகிறான், இன்றைக்கு ஐஸ் அடிக்கிறான், போதையில கிடக்கிறான். காரணம் அவனை சரியான முறைக்கு வழிநடத்தவில்லை. அல் குர்ஆன் ஒவ்வொரு மனிதனையும் வழிநடத்துகிறது அழகாக. உனக்கு என்ன பெரிய கவலை இருந்தாலும் அதை தட்டி கழித்து இஸ்லாம் உன்னை மனிதனாக மாற்றுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் பாருங்கள், இன்னல் இன்சான குலிக ஹலூஆ, மனிதன் பதட்டத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறான். எது வந்தாலும் தனக்கு தான் வரணுமா, எது இல்லா போனாலும் தனக்கு தான் இல்லா போகணுமா என்று பதட்டத்தோடு இருக்கிறான். இல்லல் முஸல்லீன், தொழுகை அளிக்க அந்த டென்ஷன் வராதுன்றான் அல்லாஹ். அப்ப நீங்க தொழுகையில கரெக்டாக இருந்தா உங்களுக்கு மன அமைதியை குர்ஆன் தருகிறது என்ற செய்தியை குர்ஆன் அழுத்தமாகவும் அழகாகவும் சொல்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அப்ப அல் குர்ஆன் இந்த உலகத்தில் எல்லா விதமான மன ரீதியான ஆறுதல், பொருளாதார ரீதியான ஆறுதல், மனைவி ரீதியான ஆறுதல், குழந்தைகள் ரீதியான ஆறுதல்,
சமூகத்துக்கு மத்தியில், பண்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு மத்தியில் எப்படி வாழணும் என்கின்ற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் அல் குர்ஆன் அழகாக உங்களுக்கு கற்றுத்தருகிறது. அல் குர்ஆனை படிக்கும் ஒருத்தன் ஒரு காலம் வழிகட்டு போக மாட்டான். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சில உலமாக்கள் சொல்கிறார்கள் அல் குர்ஆன் சில பேரை வழிகெடுக்குதுன்னு. அல் குர்ஆன் ஒரு காலமும் வழிகெடுக்காது. அல் குர்ஆன் யாரை எந்த இடத்திலும் வழிகெடுக்காது. இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். நேர்வழி காட்டுவதில் மிக பலமானது அல் குர்ஆன். எப்படி வழிகெடுக்கும்? சில பேர் உளறுகிறார்கள். குர்ஆன் யாரையும் வழிகெடுக்காது. குர்ஆன் அசத்தியத்தை ஒரு காலமும் போதிக்காது, சத்தியத்தை மட்டும் போதிக்கும். இஸ்லாம் களவை பத்தி பேசுகிறது, களவெடுக்காது என்று தான் பேசுமே தவிர களவெடுன்னு பேசாது. வட்டியை பத்தி பேசும், வட்டி எடுன்னு பேசாது. வட்டி எடுப்பதனால் வரக்கூடிய சமூக துரோகம், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீ செய்யக்கூடிய அநியாயத்தை பற்றி அது பேசும். எனவே அல் குர்ஆன் ஒரு மனிதனை உலக ரீதியான வாழ்க்கையில் நல்லவனாகவும் மறுமைக்குரிய செட்டப்பையும் அழகாகவும் திருத்தி கொடுக்கக்கூடிய ஒன்று அல் குர்ஆன். எனவே அல் குர்ஆன் உங்களை பாதுகாக்கிறது. எவன் குர்ஆனை தன் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்கிறானோ அவனிடத்தில் பொய் இருக்காது. உங்கள ஒருத்தர் பொய் பேசுகிறார் என்றால் அவர் குர்ஆனோடு இல்லை என்று அர்த்தம். உங்கள ஒருத்தர் தொழுகையை வீணடிக்கிறார் என்றால் அவர் குர்ஆனோடு இல்லை என்று அர்த்தம். உங்கள ஒருத்தர் தாய் தந்தை மனசை நோகடிக்கிறார் என்றால் அவர் குர்ஆனோடு இல்லை என்று அர்த்தம். உங்கள ஒருத்தர் சமூக பொறுப்பை எடுத்து அலட்சியம் செய்தால் அவர் குர்ஆனோடு இல்லை என்று அர்த்தம். ஏனென்றால் இவைகள் எல்லாத்தையும் குர்ஆன் ஸ்லாஹித் அழகாக சொல்கிறது. இப்ப கூட நான் உங்களுக்கு நீங்கள் குர்ஆனை விட்டு பின்னாடி இருக்கீங்கன்னு காட்ட முடியும். ஏன் தெரியுமா? அல் குர்ஆனை அல்லாஹ் சூரா முஜாதலாவில் சொல்கின்ற பொழுது நீங்கள் உட்கார்ந்தால் மஜ்லிஸில் பள்ளிவாசல் நெருங்கி உட்காருங்க என்று குர்ஆன் சொல்கிறது. நம்ம பாருங்க ஆங்காங்கே உட்கார்றோம். அப்ப நமக்கிட்ட கூட குர்ஆனுடைய பிரதிபிம்பம் இல்லாமல் இருக்கிறது. பள்ளிவாசலுக்கு வந்தால் நெருங்கி உட்காரும். இது சட்டம், குர்ஆனிய சட்டம். நம்ம அங்க கொஞ்சம் பேர் இங்க கொஞ்சம் பேர், பள்ளிவாசலுக்கு வந்து கொஞ்சம் பேர் அரட்டையா பேசிக் கொண்டிருக்கிறது. பள்ளிவாசலுக்கு வந்தால் மூன்றில் ஒன்றை தான் செய்ய வேண்டும். ஒன்னும் அல் குர்ஆனை ஓத வேண்டும், இல்லை என்றால் தொழுது கொண்டே இருக்க வேண்டும், இல்லை என்றால் அடுத்தவனுக்கு தொந்தரவு இல்லாமல் மௌனமாக இருந்துட வேண்டும். பள்ளிக்குள்ள வந்து அரசியல் பேசுறது, பள்ளிக்குள்ள வந்து ஊர்பலாய் பேசுறது, பள்ளிக்குள்ள வந்து வீணான பேச்சுக்கள் பேசக்கூடாது என்பது இஸ்லாமிய சட்டம். புரியுதுங்களா? ஜும்மாவுக்கு நேர காலத்தில் வந்து நாம பேசிக் கொண்டிருப்போம். சில பள்ளிகளை பார்த்தா மீன்ஸ் அந்த மாதிரி இருக்கும், கச்சப்பன்னு பேசிட்டே இருப்பான். என்னத்தை பேசுற ஆணுக்கும் தெரியாது, பக்கத்தில் இவனுக்கும் புரியாது. தூங்குறவனுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் குர்ஆனை ஓதுங்கன்னு சொல்லக்கூடிய மார்க்கத்துக்குள்ள பள்ளிக்குள்ள வந்து 4 பேர் தொழுவான், திக்ர் செய்வான், ஸலவாத்து ஓதுவாங்க. இன்றைய நாள் ரசூலுல்லாஹி ஸலவாத்து சொல்வது மூமின் மீது கடமையான ஒரு காரியம். அதை சொல்லாம வேற எதையும் பேசிட்டு இருக்கிறது. பள்ளியோட வெளியே பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? ஏன் பள்ளிக்குள்ள பேசுறீங்க? பள்ளிக்குள்ளுக்கு சத்தம் போட்டு கூட பேசக்கூடாது இல்லையா? உமர் இப்னு கத்தாப் என்ன சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க மட்டும் 2 பேரும் ஊர்வாசியாக இருந்ததா உங்களை 2ல ஒன்று பார்த்திருப்பேன் அப்படின்றார். பள்ளிக்குள்ள பேசிட்டதுக்கு நம்ம பள்ளிக்குள்ள தான் எல்லா விதமான பலாயமானது போட்டு பேசிட்டு இருக்கிறது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். பள்ளிவாசல் பி கிராஅத்தி குர்ஆன், குர்ஆனை ஓதுவதற்கு இடமே தவிர ஊர்பலாய் பேசுகிற இடம் கிடையாது. அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். எல்லா இஸ்லாமிய பள்ளிவாசல் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். குர்ஆன் ஓதக்கூடிய இடம் பள்ளிவாசல், திக்ர் செய்யக்கூடிய இடம் பள்ளிவாசல். ஊர்பலாய் பேசுறதுக்கும் அரசியல் பேசுறதுக்கும் ஒரு இடம் பள்ளிவாசல் கிடையாது. அரசியல் பேசலாமா இல்ல வேற டாபிக். ஆனால் குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வேற எதுக்கெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதனால அல் குர்ஆன் மானவங்கப்படுத்துவதை விட்டு எங்களை பாதுகாக்கிறது, அவமானத்தை விட்டு பாதுகாக்கிறது. அழகாக குர்ஆன் சொல்லும், லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கி விடாதீர்கள், இன்னஹா நிச்சயமாக அது வந்து ஃபாஹிஷா, கெட்ட விடயம், மானக்கேடானது, சமத்துல உங்களுடைய மானத்தை பறித்து விடும் என்று நமக்கு உடனடியாக இஸ்லாம் அதுக்கு பரிகாரத்தை சொல்கிறது. தவறு செய்யாதீர்கள் இஸ்லாம் அழகாக வலியுறுத்துகிறது. அப்ப எனவே அல் குர்ஆன் என்பது உலகத்தின் ஒரு மனிதனை புனிதனாக மாற்றக்கூடியது. குர்ஆனை படித்த ஒருத்தன் வழிகட்டு போனதுக்கு எந்த சரித்திரமும் கிடையாது. எவனும் குர்ஆனை படித்துவிட்டு எந்த சமூகத்துக்கு அநியாயம் செய்தது கிடையாது. அநியாயம் செய்ய வந்தாலும் அவனை மன்னித்து வாழக்கூடிய மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிற ஒரே ஒரு புத்தகம் அல் குர்ஆன் மட்டும்தான். அது குர்ஆனில் இருந்து நீங்க எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியான வார்த்தைகள் உங்களால் எடுக்க முடியாது. அல் குர்ஆனை நீங்கள் ஆழமாக படிக்கக்கூடியவராக இருந்தால் எல்லா இடத்திலும் அல் குர்ஆன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இஸ்லாமிய உறவுகளே, இந்த அல் குர்ஆன் அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு எப்படி எங்களை நகர்த்துகிறது என்று நாங்கள் பார்க்க வேண்டும்.
அடுத்த கட்டத்துக்கு எங்களை எப்படி நகர்த்துறது? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இவர் இஸ்லாத்துக்கு வந்த மெத்தட்ல பல செய்திகள் இருந்தாலும் அவங்க தங்கச்சியை சந்திச்சாங்க, அப்படி அந்த மாதிரி பிரச்சனை வரும்ல. இதெல்லாம் அத்தாண்டை ஒரிஜினலான சஹீஹான செய்தி கிடையாது. இவர்களை பொறுத்த வரைக்கும் சில சந்தேகங்களை எழுப்புறாங்க. அந்த சந்தேகத்துக்கு நேரடியாக குர்ஆன் பதில் சொல்கிறது. அதன் ஊடாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க யார்? உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் வெட்டுறதுக்கு வாளை தூக்கிட்டு போனாங்க, அதெல்லாம் பொய்யான செய்தி, அதுக்கெல்லாம் எந்த ஒரு சஹீஹும் கிடையாது. உமர் ரலியல்லாஹு குர்ஆனிய வசனத்துக்கு தான் முதலிமை கொடுத்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க. சரிங்களா? அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குர்ஆனை பத்தி அவங்க தப்பு தப்பா நினைக்கிறாங்க. இது அல்லாஹ்விடம் வந்திருக்காது. அல்லாஹ் சொல்றான், தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன். நீ நினைக்கிறீ அல்லாஹ்விடம் வரலன்னு, அல்லாஹ்விடம் வந்தது அல்லாஹ் குர்ஆனை வரக்கற உடனே ரசூலுல்லாஹ் சத்தம் போட்டு ஓதுறாங்க, தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன். இது அல்லாஹ்விடம் வந்த குர்ஆன். நடிக்க போறாங்க உமர் ரலியல்லாஹு அவங்க. உடனடியாக மனசுல என்றதுக்கு எப்படி அவன் பதில் சொல்ல முடியும்? அப்ப எனவே சஹாபாக்களில் பலரை மாற்றியது அல் குர்ஆன் தான். சஹாபாக்களை உலகத்தில் கண்ணியவான்களாக ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹும் என்று இன்றைக்கும் பெயர் சொல்லால் புகழப்படக்கூடிய அடிப்படை மாற்றியது அல் குர்ஆன். அல்லாஹ் குர்ஆனை சொல்கிறான், குர்ஆன் உங்களுக்கு சொர்க்கம் வேணுமா, நீங்க உலகத்தில் கண்ணியமா வாழணுமா, இதை விடு என்ன உடனே விட்டுருவாங்க. அவங்க நான் இவ்வளவு காலம் செஞ்சு வந்துட்டேனே, இவ விட்டோம்னா நான் லொஸ்ட் ஆயிருவேன், அதெல்லாம் பார்க்கல. அல்லாஹ்வுடைய திருப்திக்கு எதை நான் செய்வேன் அப்படின்ட்டு துணிச்சலாக ரெண்டு சகலத்தை சாதித்தவர்கள் சஹாபாக்கள். அதனாலதான் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் நாங்கள் புகழ்கிறோம். எனவே அவர்களை மாற்றியது அல் குர்ஆன். அடுத்த கட்ட வாழ்க்கை கபர் வாழ்க்கைக்காக நாங்கள் பார்க்கலாம். அல் குர்ஆன் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துன் லக் அவ் அலைக. அல்லாஹு அக்பர். அல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துன் லக் அவ் அலைக. அல் குர்ஆன் உனக்கு சப்போர்ட்டாக பேசும், இல்லைன்னா உனக்கு எதிர்ப்பாக பேசும் என்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். யாரும் கேரண்டி பண்ண முடியாத ஒரு இடத்தில் நாங்கள் நிற்கும் போது அல் குர்ஆன் நம்மளை நோக்கி வரும், நமக்கு கிட்ட வரும். நம்ம அதை சரியா கண்ணியப்படுத்தி வச்சுக்கோங்களேன், சரியா கௌரவப்படுத்தி வச்சுக்கோங்களேன், அது நம்மளை சுவர்க்கத்தில் ஒன்று சேர்க்கும் வரைக்கும் அல்லாஹ் வாதாடி கொண்டே இருக்கும். நம்மளை நரகத்துக்கு போக விடாது, நம்மளை சுவர்க்கத்துக்காக வேண்டி இழுத்து செல்லக்கூடியதில் அல் குர்ஆன் முதன்மையானது. அதுதான் எங்கள் நண்பனாக இருக்க வேண்டும். அல் குர்ஆனை நண்பனாக இருக்கிற ஒரு காலமும் கெட்டு போக மாட்டான். நம்ம நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல் குர்ஆன் எதிரிகளாக இருக்கிறார்கள். அதனால நம்ம தப்பான இடங்களுக்கு போய் கொண்டிருக்கிறோம். அல் குர்ஆனை உற்ற நண்பனாக எடுத்து பாருங்கள். அதான் ஹுஜ்ஜத்துன் லக் அவ் அலைக. நண்பனாக எடுத்தால் உனக்கு சார்பாக நிற்கும். அதையே நீ எதிரியாக பார்த்தால் உன்னை நரகத்தில் தள்ளாம அது விடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, எனவே அல் குர்ஆன் என்னை பாதுகாக்கிறது. எப்படியெல்லாம் பாதுகாக்கும் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இக்ராஉல் குர்ஆன், மக்களே நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள். ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி. இந்த உலகத்தில் யார் குர்ஆனோடு வாழ்ந்தானோ, யார் குர்ஆனை ஓதிக்கொண்டு இருந்தானோ, யார் குர்ஆனை பேணுதலாக பாதுகாத்து நடந்தானோ, ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி, அந்த குர்ஆனின் சொந்தக்காரனுக்கு அது நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பேசி, யா ரப் என்னை ஓதினான், யா ரப் நான் சொன்ன உடனே அது கூட கட்டுப்பட்டான், ஹராம் என்று சொன்னேன் விட்டு விட்டான், ஹலால் என்று சொன்னேன் எடுத்துக்கொண்டான், நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கட்டுப்பட்டான், எனவே இவனை சுவர்க்கத்தில் நுழைவி சுவர்க்கத்துக்கு அனுப்பு என்று அல்லாஹுக்கு முன்னாடி நமது லோயராக அல் குர்ஆனுக்கும் என்ற செய்தியை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அது மட்டுமா, சுவர்க்கத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம தரஜா நம்ம ஸ்டாண்டர்ட் என்னன்னு பார்க்கணுமா இல்லைங்களா? அந்த ஸ்டாண்டர்டை தீர்மானிக்கிறதும் அல் குர்ஆனாம். சுப்ஹானல்லாஹ். நம்ம ஸ்டாண்டர்டை தீர்மானிக்கிறதும் அல் குர்ஆன். எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சுவர்க்கத்தில் நுழையும் போது ஒரு மலக்கு வந்து சொல்வார், நீ உலகத்தில் குர்ஆன் ஓதினா இல்லையா, இப்ப இருந்து நீ குர்ஆனை ஓது. நீ எப்ப ஸ்டார்ட் பண்ணி எங்க போய் முடிக்கிறியோ அதுதான் சுவர்க்கத்தில் இடம் அப்படின்னு அந்த மலக்கு அந்த மனிதனை பத்தி சொல்லுவார். அப்ப குர்ஆனை பாருங்க, இந்த உலகத்திலும் கௌரவம், கபரிலும் நிம்மதியான தூக்கம், மஹ்ஷர்ல
நம்மளை விட்டு எல்லாரும் விரண்டோடும் போது நமக்கு துணையாக நின்று நம்மளை நரகத்தை விட்டு பாதுகாத்து சுவர்க்கத்துக்கு அனுப்பி சுவர்க்கத்தில் இருந்து நம்ம தரஜாவை உயர்த்தும் ஒரே ஒரு பாதுகாவலன் அல் குர்ஆன் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அழுத்தமாகவும் தெளிவாகவும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த அல் குர்ஆனை பாதுகாக்கும் சமூகமாக நானும் என்னை சார்ந்தவர்களும் மாற வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் அல் குர்ஆனை பாதுகாக்கக்கூடியவர்களாக, அல் குர்ஆன் ஊடாக நாங்கள் பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கம் நுழையக்கூடிய வாய்ப்பினை தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலா ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வானா இல்லா அலல் ஸாலிமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆனை ஓதுவதினூடாக நமக்கு உலகத்திலும் பாதுகாப்பு, கபருல் மறுமையிலும் பாதுகாப்பு, சுவர்க்கத்துக்குரிய இடம் மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹி, அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஒரு எழுத்தை ஒருத்தர் அலிஃப் என்று சொன்னால் அவருக்கு 10 நன்மை எழுதப்படுகிறது. ஒன்றுக்கு ஒரு நன்மை தான், அது 10ஆக மாற்றி அது 7 நன்மை போகும் அப்படியே. அப்போ ஒரு எழுத்துக்கு 10 நன்மை எழுதப்படுகிற ரசூலா செய்தி சொல்கிறாங்க. யார் ஒருத்தர் அலிஃப் என்று சொல்கிறாரோ அவருக்கு 10 நன்மை எழுதப்படும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லிக்காட்டுற செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அப்போ எனவே குர்ஆன் ஓதுவதும் பொழுது எனக்கு நன்மை கிடைக்கும் என்ற ஆவலோடு ஓத வேண்டும். அடுத்தது, குர்ஆனை உலக லாபத்துக்காக ஓதக்கூடாது. குர்ஆனை உலக லாபத்துக்காக ஓதக்கூடாது. அதாவது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜனாசாவை முன்னுக்கு வச்சுக்கொண்டு யாசின் ஓதுறாங்க. இக்ரா யாசின் அலா மௌத்தாக்கும், மௌத்தாயினவனுக்கு யாசின் ஓது இப்படி சொல்லுவாங்க. இக்ரா யாசின் அலா மௌத்தாக்கும்னா மரணிக்க இருக்கும் சக்கராத்தில் உள்ளவனுக்கு ஓதுன்னு அர்த்தம். இதுதான் அதில் நேரடியான பொருள். இது மௌத்தான பிறகு ஓதிட்டு இருப்பான். அப்படிதான் கிடையாது. மௌத்தானதான் அவனுக்கு என்ன பிரச்சனை? இப்போ மௌத்தாக இருப்பவனுக்கு ஓதுன்னு தான் செய்தி. அது ஒரு பலவீனம், அதை விடுங்க. அதைத்தான் சரியா செஞ்சா கூட கரெக்டான இடத்துல பாயிண்ட் பிடிக்கணும். அலா மௌத்தாக்கும்னா மௌத்தாக இருப்பவனுக்கு ஓதுன்னு அர்த்தம். இது மௌத்தான பிறகுதான் ஓதிட்டு இருக்கிறது. இது ஒரு தவறுங்க. ரெண்டாவது, கபரடியை வைத்து உட்கார்ந்து கொண்டு யாசின் ஓதுவாங்க, குர்ஆன் ஓதுவாங்க. கேட்டால் அப்படி எந்த சஹாபி இந்த சஹாபின்னு விட்டடிப்பாங்க. எந்த செய்தியும் ரசூலுல்லாவோட தொடர்பாட்டு நேரடி எந்த ஹதீஸும் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அழகான செய்தி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் என்பது மரணித்தவர்களுக்காக ஓதுவதற்குரியதோ அல்லது 3ஆம் கத்தம் 7ஆம் கத்தம் 15ஆம் கத்தம் 40ஆம் கத்தம் ஆண்டு கத்தம் வருஷ கத்தம் ஓதுவதற்காக அல் குர்ஆன் இல்லை. அப்படி நமக்கு வாப்பாவுக்கு குர்ஆன் ஓதணும், நம்ம ஓதிட்டு போக வேண்டியதான். 10 மௌலவியை கொண்டு வந்து அஜரத்து நீங்கள் வாப்பாக்கா குர்ஆன் ஓதுங்கன்னா அவர் எக்ஸ்பிரஸ் பஸ்ஸை விட மோசமாக ஓதுவார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இப்படி குர்ஆன் ஓதினா நாசமாக போய்த்துருவான். நாங்கள் சாபத்துக்குரியது அப்படி குர்ஆன் ஓதக்கூடாது. குர்ஆன் ஓதும் போது அதை பாடல் மெட்டிலும் ஓதக்கூடாது, அதை ராகமாக ஓத வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபு மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் ஓதுவதை கேட்டு சொன்னார்கள், அபு மூஸா அல் அஷ்அரியே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்துக்கு அல்லாஹ் கொடுத்த குரல் வளத்தை உங்களுக்கு தந்திருக்கிறான், அழகாக இனிமையாக குர்ஆன் ஓதுறீங்க. அல்லாஹு தஆலா எல்லாத்தையும் செவிமடுக்கக்கூடியவன். அதிலும் அதிவிசேஷமாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை ராகமாக ஓதுவதை செவிமடுக்கிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அல் குர்ஆனை ஓதுதல் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அல் குர்ஆனை யார் ஓதுவார்களோ, ஹிஃபுல் செய்து யார் ஓதுவார்களோ அவர்கள் மலாயிக்கா மாருடைய அந்தஸ்தில் நாளை மறுமையில் உயர்த்தப்படுவார்கள். யார் ஓதனும் என்ற ஆசையோடு கஷ்டப்பட்டு ஓதுகிறாரோ அவருக்கு 2 விதமான கூலிகளை, 2 மடங்கு கூலியை கொடுப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்கிறார்கள். எனவே எப்படி இருந்தாலும் அல் குர்ஆனுக்குரிய கௌரவத்தை சரியாக கொடுத்தால் மட்டும் அது எங்களுக்கு சார்பாக நிற்கும். அதை அவமதிக்கிற மெதட்டில் காசுக்காக வேண்டி கத்தம் பாத்திய கந்தூரிக்கு காசுக்காக வேண்டி ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் இடத்தில் அதுக்குரிய மறுபக்கம் தான் வினையாக அமையும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். எனவே குர்ஆன் நம்மளை பாதுகாக்கிற அந்த உணர்வை உணர்வாக எடுத்து என்னையும் என் குழந்தைகளையும் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நாங்கள் குர்ஆனிய சமூகமாக மாற்றக்கூடிய அடிப்படையை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஹாதா இல்மி வல் இல்மு இன்தல்லாஹ் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.